Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. இந்தியா பாகிஸ்தான் இடையே சண்டை நிறுத்தம் செய்யப்பட்டதனுடைய எதிரொலியாக எல்லையோரம் இருக்கக்கூடிய மாநிலங்களில் இயல்பு நிலையானது திரும்பி வருகிறது. கடந்த 3 நாட்களாக எல்லையோரம் பறந்த ட்ரோன்கள், துப்பாக்கி சண்டைகளில் சிக்கி தவித்த மக்கள் தற்பொழுது சற்றே இயல்பு நிலைக்கு திரும்பி வருகிறார்கள். அந்த வகையில் எல்லையோர மாநிலங்களாக இருக்கக்கூடிய ஜம்மு, ராஜஸ்தான், பஞ்சாப் ஆகிய மாநிலங்களில் இயல்பு நிலை சற்றே திரும்பி வருகிறது. அங்கு இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய இயல்பான ஒரு காலை பொழுதை துவங்கி இருப்பதே அந்த காட்சிகள், அங்கிருந்து வரக்கூடிய காட்சிகள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. எல்லையோர மாநிலங்களில் அமைதி திரும்பி இருப்பதாக அறிய வருகிறோம். குறிப்பாக ரஜௌரி, ஃபெரோஸ்பூர் போன்ற பகுதிகளில் எல்லாம் தற்பொழுது மக்கள் இயல்பான தங்களுடைய காலை பொழுதை துவங்கி இருக்கிறார்கள். முன்னதாகவே ஜம்முவின் பூஞ்ச் போன்ற பகுதிகளில் இயல்பு நிலை திரும்பியதை பார்த்திருந்தோம். தற்பொழுது எல்லையோரம் இருக்கக்கூடிய பிற மாநிலங்களான ராஜஸ்தான், பஞ்சாபிலும் இயல்பு நிலை திரும்பியிருக்கிறது. தொடர்ந்து விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட். முன்னதாகவே நம்ம ஜம்முவில் எப்படி இருக்கிறது சூழல் அப்படின்றத காட்சிகள் வாயிலாகவும் பார்த்திருந்தோம். தற்பொழுது அதன் அடுத்தபடியாக ராஜஸ்தான், பஞ்சாபிலும் சற்றே இயல்பு நிலை திரும்பி வருவதாக அறிய வருகிறோம். அந்த மாநிலங்களில் தற்போது சூழல் எப்படி இருக்கிறது, அந்த பிளாக் அவுட் அப்படின்ற சுச்சுவேஷன் எல்லாம் இப்போ இல்லையா, எப்படி இருக்கு? கண்டிப்பாக, குறிப்பாக ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ஜெய்சால்மர், அதே போல பஞ்சாப்ல இருக்கக்கூடிய ஃபிரோஸ்பூர் ஆகிய பாகிஸ்தான் ஒட்டி இருக்கக்கூடிய எல்லை மாநிலங்கள்ல தற்பொழுது மெல்ல மெல்ல ஒரு இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கிறது. கண்டிப்பாக ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல எப்படி ஜம்மு, பூஞ்ச், அதே போல அக்குமன் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு இந்த விடியல் ஒரு நிலையான விடியலாக இருந்ததோ, இயல்பான விடியலாக இருந்ததோ, அதே போல பாகிஸ்தானை ஒட்டி இருக்கக்கூடிய மாநிலங்களாக இருக்கக்கூடிய ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ஜெய்சால்மர் பகுதிகளாகட்டும், அதே போல பஞ்சாப்ல இருக்கக்கூடிய ஃபிரோஸ்பூர் ஆகிய பகுதிகளில் தற்போது ஒரு இயல்பான விடியல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் மெல்ல மெல்ல அவர்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு தெரிந்திருக்கிறார்கள். ஏன்னா நேற்று கடந்த 4 நாட்கள் நடைபெற்று வந்த ஒரு பதட்டமான சூழல் என்பது நேற்று அந்த போர் முடிவுக்கு பிறகு தொடர்ச்சியாக அந்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் திடீரென நேற்று இரவு எல்லை பகுதிகளிலும் ஒரு சில பகுதிகளில் ட்ரோன் தாக்குதல் மேற்கொண்டார்கள். இந்த நிலையில மீண்டும் பதற்றம் அதிகரிக்குமோ என்கின்ற ஒரு அச்சம் தான் எல்லோரும் மனதிலும் எழுந்தது. இந்த நிலையில தற்பொழுது ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த எல்லைக்கோட்டு பகுதிகளாகட்டும், அதே போல பாகிஸ்தானை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த எல்லை மாநிலங்களாக இருக்கட்டும், தற்பொழுது மெல்ல மெல்ல அந்த மக்களுடைய இயல்பு வாழ்க்கை என்பது திரும்பி இருக்கிறது. அதனால எல்லையோரும் இருக்கக்கூடிய மக்கள் சற்றே ஒரு நிம்மதி பெருமூச்சை விட்டிருக்கிறார்கள். மக்களுடைய இயல்பு வாழ்க்கை மெல்ல திரும்பி இருந்தாலும் அதே வேளையில முன்பு குறிப்பிட்டது போலவே ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய எல்லைக்கோட்டு பகுதிகளாகட்டும், அதே போல பாகிஸ்தான் ஒட்டி இருக்கக்கூடிய மாநிலம், ஏன்னா குறிப்பா நேற்று இரவும் கூட இந்த பகுதிகளில் தான் பாகிஸ்தான் இந்த ட்ரோன் தாக்குதல் நடத்தினார்கள் என்பதன் காரணமாக தொடர்ச்சியாக முப்படைகளும், அதே போல அந்த எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய மாநிலங்கள் இருக்கக்கூடிய காவல்துறைகளும் பாதுகாப்புல எந்த விதமான ஒரு பின்வாங்கலும் இல்லாமல் தொடர்ச்சியாக அந்த முப்படைகளும் ஒருங்கிணைந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதனால் தொடர்ச்சியாக அந்த கண்காணிப்பு ஒரு பக்கம் அதிகரிக்கப்பட்டுதான் இருக்கிறது. கண்காணிப்பில் எந்த விதமான பின்வாங்கலும் இல்லாமல் தொடர்ச்சியாக முப்படைகளும் ஒருங்கிணைந்து மாநில காவல்துறை ஒருங்கிணைந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஜம்மு அண்ட் காஷ்மீர் எல்லை பகுதிகளாக இருக்கக்கூடிய ஜம்மு, அதே போல பூஞ்ச், அக்குனூர் பகுதியில மக்களுடைய இயல்பு வாழ்க்கை எப்படி எந்த அளவுக்கு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி இருக்கிறதோ, அதே போல பாகிஸ்தானை ஒட்டி இருக்கக்கூடிய மாநிலங்களான ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ஜெய்சால்மர், அதே போல பஞ்சாப்ல இருக்கக்கூடிய ஃபிரோஸ்பூர் ஆகிய பகுதிகளிலுமே மக்களுடைய இயல்பு வாழ்க்கை என்பது மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.